பக்கத்து அறை குழந்தை ஒன்று அவ்வப்போது என் அறைக்கு வருகிறது. வந்து என்னுடைய ஜன்னலை திறந்து பார்க்கிறது. பார்க்கிறது என்பதை விட கேட்கிறது. என்னுடைய அறையை திறந்தால் புழக்கடையில் உள்ள பெரிய ஆலமரத்தில் உறையும் பறவைகள் கத்தும் கூச்சல் கேட்கும். அந்த பறவைகளில் ஒன்றை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அவை அங்கு இருக்கின்றன. குறிப்பாக மாலை நேரங்களில் குழந்தை அவற்றின் கூச்சலை கேட்க வருகிறது. பெரிய விந்தை ஒன்றுமில்லை. ஜன்னலை திறந்தால் அந்த பறவைகளின் ஒலி கேட்கும். ஜன்னலை மூடினால் அந்த பறவைகளின் ஒலி அணைந்துவிடும். ஆனால் குழந்தை ஏதோ அதற்கு மட்டும் கேட்கும் தனிப்பட்ட ரகசியம் போல் அதை பாவித்தது. ஒருவேளை அது உண்மைதானோ என்னவோ. குழந்தை கேட்கும் வரை நான் அதை கவனம் கொடுத்து கேட்கவில்லை. ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் அந்த மரத்துக்கு அருகில் சென்று அண்ணாந்து பார்த்தேன். பிறகு அங்கிருந்து என்னுடைய அறை தெரிகிறதா என்று பார்த்தேன். பக்கத்து அறை குழந்தையின் முகம் தெரிகிறதா என்று பார்த்தேன். தெரியவில்லை. நான் அந்த மரத்திடம் சொல்லிவிட்டு வந்தேன். இதோ இங்கிருந்து தெரியும் அந்த மூன்றாவது அறை குழந்தைக்காக இன்னும் நன்றாக, இன்னும் சத்தமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள்.